ஹலோ பசங்களா, வெல்கம் பேக். நம்ம சிபிஎஸ்சி கிட்டத்தட்ட எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. பட் அந்த அப்டேட் யாருக்குமே மேக்ஸிமம் தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் இப்போ அந்த அப்டேட் உங்களுக்கு தேவைப்படலாம். பிகாஸ் ஏன்னா சிபிஎஸ்சி ரிசல்ட்ஸ் டிக்ளேர் ஆயிடுச்சு. அண்ட் இந்த டைம் சிபிஎஸ்சி நினச்ச அளவுக்கு ரிசல்ட்ஸ் வரலை. ஸ்டூடெண்ட்ஸ் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அளவுக்கு அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரலை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு இல்லையா? அப்போ there is an ஆப்ஷன் பசங்களா. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரீவேல்யூவேஷனுக்கு, ரீவெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ரீகவுண்டிங்க்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். அண்ட் இந்த வருஷம் 2025 இருந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. ஏன்னா அவங்க கொஞ்சம் ப்ரொசீஜரை மாற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பேப்பரில் என்ன எழுதியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கூட இல்லாமல் இந்த மாதிரி நம்மளுக்கு எக்ஸ்பெக்டட் மார்க் இல்லைங்கிறப்ப நம்ம ரேண்டமாக போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் நம்ம பே பண்ணி அதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஸோ இந்த வருஷத்துலேருந்து இட்ஸ் கோன் பி அ வெரி ஈஸி ப்ராசஸ். அதனால யாரெல்லாம் நான் நினச்ச மாதிரி எனக்கு மார்க் வரல, பட் ஐ டிட் பெட்டர், ஐ டிசர்வ் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ப்ராசஸில் யூ பீப்புள் கேன் அப்ளை. ஆனால் உங்களோட ஸ்கோர்ஸ் பூஸ்ட் ஆகிறதுக்கு இதில் வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம என்ன பண்ணியிருக்காங்க நம்ம சிபிஎஸ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் ரீசேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு மார்க் திருப்தி இல்லையோ, ஓகேவா, அந்த சப்ஜெக்டோட ஃபோட்டோ காப்பி ஆஃப் யுவர் ஆன்சர் ஸ்கிரிப்ட் நீங்கள் எழுதியிருப்பீங்க இல்லையா, உங்கள் புக்லெட்டை நீங்கள் ஃபோட்டோ காப்பியாக வாங்கலாம். ஓகேவா, உங்கள் மெயிலுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க. அதை அப்ளை பண்ணி வாங்கிட்டு நம்ம டீச்சர்ஸ் கிட்ட உட்காந்து, நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட உட்காந்து அவங்களை எவாலுவேட் பண்ண சொல்லலாம். அப்போ எவாலுவேட் பண்ணுறப்ப திடீர்னு ஒரு 2 கொஸ்டினுக்கு மார்க் போடாமையோ, இல்லை நம்ம கரெக்டாக எழுதி அதுக்கு மார்க் தப்பாக போட்டிருக்காங்க, இல்லை ஒரு கொஸ்டின் எவாலுவேட்டே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம திரும்ப அப்ளை பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, we people can get that marks back. ஓகேவா, நம்ம மார்க் நம்மளுக்கு பூஸ்ட் ஆகும். ஓகே, இல்லை நான் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை, ஸோ என்னால் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னா நோ ப்ராப்ளம், இதை அப்படியே விட்டுடலாம். ஸோ இந்த வருஷம் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது பசங்களா. அண்ட் ரிசல்ட் 5 to 4 டேஸஸில் உங்களோட போர்ட்டல் ஓப்பன் ஆகிடும். ஓகே, ரீவேல்யூவேஷனுக்கான போர்ட்டல். அதனால மேக்ஸிமம் பை சாட்டர்டே அது ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பை சாட்டர்டே டு நெக்ஸ்ட் வீக் தேர்ஸ்டே வரைக்கும் அது ஓப்பனில் இருக்கலாம். ஸோ நீங்கள் அதுக்குள்ளார உங்கள் புக்லெட்ஸை நீங்கள் வாங்கி நீங்கள் எவாலுவேட் பண்ணி திரும்பவும் என்ன பண்ணிடணும், ரீஎவாலுவேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்போ இங்கே என்னென்னலாம் உங்களுக்கு பாசிபிள் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம சிபிஎஸ்சி கிளாஸ் 10th and 12th யாராக இருந்தாலும் சரி பசங்களா, இது காமன் ப்ரொசீஜர் தான். ஓகே, அதனால இந்த 10th மட்டும் தான் பண்ணுவாங்க, 12th மட்டும் தான் பண்ணுவாங்கன்ட்டு கிடையாது. ஸோ 2 பேருமே இதை நம்ம பண்ணலாம். ஓகேவா, சேம் ப்ரோட்டோகால்ஸ் தான், சேம் ப்ரொசீஜர், சேம் அப்ளிகேஷன் மெத்தட் தான். ஓகே, ஸோ என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க அண்ட் செஷனை லைக் பண்ணிடுங்க பசங்களா. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட், எப்போ ரீவெரிஃபிகேஷன் அப்படிங்கிறதும் ரீகவுண்டிங்கும் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீகவுண்டிங் அப்படிங்கிறது வெறும் டோட்டல் மார்க்ஸை மட்டும் நம்ம திரும்ப இன்னொரு டைம் கவுண்ட் பண்ண சொல்லலாம். ஓகேவா, எனக்கு மறுபடியும் ஒரு டைம் கவுண்ட் மட்டும் பண்ணுங்க, என்ன மார்க்ஸ் போட்டிருக்காங்களோ டோட்டல் மிஸ்டேக் இருக்கு அப்படிங்கிறப்ப ரீகவுண்டிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனுக்குள்ளார போகும். இல்லை ரீவெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு கொஸ்டினை எவாலுவேட்டே பண்ணாமல் வச்சிருந்தாலோ, இல்லை திருத்திட்டு அதுக்கு பக்கத்தில் மார்க் போடாமல் வச்சிருந்தாலோ, இது எல்லாமே ரீவெரிஃபிகேஷனில் வரும். ஓகே, அண்ட் ரீஎவாலுவேஷன் அப்படிங்கிறது என்னது மேம் அப்படின்னா, இல்லை இவங்க மார்க் போட்டது இந்த கொஸ்டினுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, கரெக்ட் பண்ணியிருக்காங்க, மார்க்கு போட்டிருக்காங்க, ஆனால் இது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, எனக்கு திரும்பவும் ஒரு டைம் இந்த கொஸ்டினை திரும்ப ஒரு டைம் கரெக்ட் பண்ணி கொடுங்க, ஒரு டைம் திருத்தி கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா ப்ரொசீஜரும் பண்ணியிருந்து கரெக்டாக எல்லாமே எழுதியிருந்து ஆனால் எனக்கு 1 மார்க் போட்டிருக்காங்க, 5 மார்க் கொஸ்டின் அப்படின்னா நம்ம திரும்ப என்ன பண்ணலாம், ரீவெரிஃபிகேஷனுக்கு போகலாம். ஏன்னா அது ரீகவுண்டிங்கோ ரீவெரிஃபிகேஷனோ வராது, ரீஎவாலுவேஷனில் வரும். ஓகே, அப்போ இந்த 3மே பண்ணிக்கிறதுக்கு இப்போ நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது பசங்களா. ஸோ கவனிங்க, இதோட ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற டோட்டல் ஐடியாஸும் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ நான் இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், எவ்வளவு நம்ம எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன். இது கிளாஸ் 10th and 12th பசங்களுக்கு மட்டும்தான், விச் மீன்ஸ் போர்டு எக்ஸாம்ஸ் எழுதுகிற பசங்களுக்கு மட்டும்தான். அண்ட் கிளாஸ் டு 12th இருந்தால் நீங்கள் ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான் இந்த மாதிரி அப்ளை பண்ண முடியும். எதுக்காக வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஒரு சப்ஜெக்ட் தான் நீங்கள் பண்ண முடியும். ஒரு சப்ஜெக்டில் நான் ஃபெயில் ஆயிருக்கேன், இதை நான் பண்ணேன் அப்படின்னா நான் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறப்ப யூ பீப்புள் கேன் டூ இட். இல்லை கிளாஸ் 10th இருக்கிற பசங்களாக இருந்தால் 2 சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் பண்ணலாம். ஓகேவா, ஸோ 2 subjects can be given for re-evaluation or verification or recounting கொடுக்கலாம், தப்பில்லை. ஓகே, ஆனால் 2 தான் கிளாஸ் 10th, கிளாஸ் 12க்கு 1 மட்டும்தான். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே தியரட்டிக்கல் எக்ஸாம்ஸ்.
ஓகேவா? ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸுக்கு அப்ளிகபிள் இல்லை, ஒன்லி ஃபார் தியரட்டிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள். ஓகேவா? ப்ராக்டிக்கலுக்கு அப்ளிகபிளே கிடையாது, தியரிட்டிக்கல் எக்ஸாம்ஸ் மட்டும்தான். நீங்கள் லாங்குவேஜ், உங்களோட ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அக்கௌண்ட்ஸ் எல்லாமே, நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே உள்ள நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ஓகே தானடா? புரிஞ்சுதா? அண்ட் இதில் இன்னொரு குட்டி செக்மேட் வச்சுருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். அதுக்கேற்றாப்புல வி பீப்புள் கேன் டிசைட் அதர் திங்ஸ். ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் போர்ட்டலுக்குள்ளார போகணும். மேம் போர்ட்டல் எப்படி மேம் இருக்கும் அப்படின்னா, பசங்களாம் இதுதான் உங்களோட அஃபீஷியல் வெப்சைட் போர்ட்டலுக்கானது. ஓகே, இன்னும் 4 to 5 டேஸில் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த போர்ட்டல், இப்போ நீங்கள் இந்த போர்ட்டலுக்குள்ளார போனீங்க அப்படின்னா போன வருஷத்தோட தான் இருக்கும். ஓகேவா? லாஸ்ட் இயர் எக்ஸாம்ஸோட இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆன்சர் ஸ்கிரிப்ட், அப்ளை ஃபார் புக்லெட் அப்படிங்கிற ஆன்சர் ஸ்கிரிப்டை வாங்கிட்டு அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் டீச்சர்ஸ் கூட உட்காந்து உங்கள் மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. அது உங்கள் டீச்சர்ஸ் கூட உட்காந்து எவாலுவேட் பண்ணி, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எவாலுவேஷன் பண்ணுறீங்களா, ரீஎவாலுவேட்க்கு அப்ளை பண்ணீங்க, அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதோட என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறதும் கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ இந்த மாதிரி தான் சிம்பிளான ஒரு போர்ட்டல் தான் பசங்களா, பயந்துக்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. அண்ட் ரிசல்ட்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஜூலையிலிருந்து தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து டிக்ளேர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ரீஎவாலுவேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் 2 to 3 வீக்ஸில் தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகேவா? இதுதான் உங்களோட ஃபைன் அண்ட் மெயின் ஐடியா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்னலாம் ப்ரொசீஜர், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரோட்டோகால்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஃபோட்டோ காப்பி நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கணும். ஓகேவா? போர்ட்டல் ஓப்பன் ஆனவுடனே அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கணும். ஏன்னா எடுத்தோடனே கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம் போகிறது யாருமே பெருசாக விரும்ப மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட் இதுதான் அப்ளை பண்ணுவாங்க. பட் ஃபெயில் அப்படிங்கிற க்ரைட்டீரியாவை தாண்டி உங்கள் மார்க்ஸ் பூஸ்டிங்க்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸ் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, வெரிஃபை பண்ணுவீங்க. உங்கள் டீச்சரை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு சிஸ்டமில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, இதுக்கு ஒரு மார்க் கொடுத்துருக்காங்களா, கவுண்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு டோட்டல் கவுண்டிங் பண்ணணும். அதுக்கப்புறம் எல்லாமே திருத்திருக்காங்களான்னு பார்க்கணும், கரெக்டான மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்களா, ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் ஓகே, வி கான்ட் டூ எனிதிங், முடிஞ்சது அதோட. ஓகேவா? எந்த ப்ராப்ளம் இல்லை. ஆனால் சப்போஸ் நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணி பார்க்குறப்ப, இல்லை எனக்கு இந்த இடத்துல மிஸ்டேக் நடந்துருச்சு, கரெக்டாக டோட்டல் பண்ணலை, இல்லை ஒரு இதை வந்து திருத்தாமையே விட்டுட்டாங்க, இல்லை திருத்திருக்காங்க, மார்க் போட்டிருக்காங்க, ஆனால் இது எனக்கு செட் ஆகாது, இதுக்கு இன்னுமே எனக்கு 2 மார்க் எக்ஸ்ட்ரா வந்திருக்கணும், பிகாஸ் ஐ டிட் பெஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னால் மட்டும் பத்தாது, உங்கள் டீச்சர்ஸும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா இட் இஸ் நாட் ஈஸி. ஏன்னா 500 to 700 rupees நீங்கள் பே பண்ணி ஒரு ஃபோட்டோ காப்பி வாங்குறீங்க, 100 rupees நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ரீஎவாலுவேஷன் போட போகிறீங்க. அப்போ ப்ளீஸ் கெட் த அட்வைஸ் ஆஃப் யுவர் டீச்சர். நீங்கள் சும்மா எடுத்து வச்சுட்டு நம்மளே ராஜா அப்படிங்கிற மாதிரி பண்ணக்கூடாது பசங்களா. இதுதான் நீங்கள் பிளான் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்தும் ஓகேவா, நீங்கள் ஒரு 10 questions மட்டும் தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும். இப்போ கிளாஸ் 12னா ஒரே சப்ஜெக்ட் தான், கிளாஸ் 10னா 2 சப்ஜெக்ட். அந்த 2 சப்ஜெக்ட்லையுமே 10 question தான் மேக்ஸிமம் நீங்கள் ரீஎவாலுவேஷனுக்கே கொடுக்க முடியும், ரீசெக்கிங். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் சேஞ்சஸ் எனக்கு இந்த மாதிரி சேஞ்சஸ் 10 questionல இருக்குது, 2 questionல இருக்குது, 3 questionல இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் கொடுக்க முடியும். அதை தாண்டி எனக்கு 15 questionல இவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் questions you can apply is only 10 questions. ஓகே, அண்ட் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 10 rupees அப்படிங்கிற மாதிரி 100 rupees அப்படிங்கிறது உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபீயாக பே பண்ணுவீங்க ரீஎவாலுவேஷனுக்கு. ஓகே தானடா? அதுவும் ஃபோட்டோ காப்பி வாங்கணும் அப்படிங்கிறப்ப 500 to 700 per subject அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் போர்ட்டலுக்குள்ளார போகிறப்பவே நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. அண்ட் 2 to 3 டேஸில் வந்து உங்களுக்கு 2 to 3 வீக்ஸில் உங்களுக்கு ரிசல்ட்ஸும் டிக்ளேர் ஆகிடும். ஓகேவா? ஸோ ரிசல்ட்ஸும் டிக்ளேர் ஆகிடும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த வெப்சைட்குள்ளார போய்க்கோங்க பசங்களா. இந்த மெட்டீரியலை மேம் எனக்கு இன்னொரு டைம் இந்த மெட்டீரியல் நான் பார்க்கணும் அப்படின்னா வாட் யூ கேன் டூ இஸ், நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் இந்த குரூப் இந்த லிங்க்கை வந்து நான் போஸ்ட் பண்ணிடுவேன் பசங்களா. அங்கேருந்து நீங்கள் எடுத்து ஒரு டைம் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் கம்யூனிட்டியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மறந்துடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். ஏன்னா கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் நீங்கள்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இது ஒரு டைம் நீங்கள் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அப்ளை ஃபார் ஆன்சர் புக் அப்படிங்கிறத கொடுங்க. கிளாஸ் 10th 12th ரெண்டுத்துக்குமே சேம் தான். ஓகேவா? கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்டர் தி இம்பார்ட்டன்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ். நீங்கள் வெரிஃபைலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னென்னலாம் வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும், என்னென்னலாம் உங்களுக்கு பேப்பரில் வந்து
நீங்கள் ஒன்று பண்ணி நம்ம அதை டீச்சர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணி கடைசியாக இவங்க மாற்றி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க, நீங்கள் எல்லாமே சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் பே பண்ணுவீங்க சப்ஜெக்ட்டுக்கு. ஓகேவா? என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவை, எனக்கு ரீகவுண்டிங் தேவை அதனால நான் புக்லெட் அப்ளை பண்ணுறேன், இல்லை ரீஎவாலுவேஷன் தேவை நான் புக்லெட் அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. அடுத்தது ஃபைனலி நீங்கள் கிளிக் ஆன் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் 24 hours சம் டைம் டிலேக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃபோட்டோ காப்பி உங்கள் மெயிலில் அனுப்பிச்சி வைப்பாங்க. அதை நீங்கள் எடுத்துகிட்டு டீச்சர்ஸ் கிட்ட கொடுத்து யூ பீப்புள் கேன் வெரிஃபை இட். ஓகே, அப்போயும் வந்து ஆமாம் உங்களுக்கு அநீதி நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க அப்படின்னா தே வில் பி யூ பீப்புள் கேன் கோ ஃபார் ரீஎவாலுவேஷன், ரீகவுண்டிங், ரீசெக்கிங், அதுக்கெல்லாம் நீங்கள் போகலாம். ஓகே தானடா? அப்போ இதுதான் உங்களோட ப்ரோட்டோகால். ஸோ மேக்ஸிமம் பை சாட்டர்டே அண்ட் தேர்ஸ்டேக்குள்ளார இந்த ப்ராசஸ்லாம் முடிக்கணும். ஸோ பி ரெடி. ஓகேவா? பி ரெடி பசங்களா. இந்த மேம் இந்த அலைச்சல் படிக்கிறப்பவே நான் ஒழுங்காக படிச்சிருக்கலாம் மேம், இது ஒரு பெரிய அலைச்சலாக இருக்குது மேம் எனக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஸோ நான் கிளாஸ் 11th போகிறேன், நான் கிளாஸ் 12th நான் கிளாஸ் 11th போகிறேன், அப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் சப்போர்ட் தேவை, நான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு சைட் பை சைட் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்க போகிறேன், அதுக்கு எனக்கு ஒரு கைடன்ஸ் தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம சைலமில் இந்த டைம் தலை ப்ரோ பேட்ச் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் பசங்களா. ஓகே, இந்த கோர்ஸ் என்ன கோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைனில் வந்து ஜேஇக்கும் நீட்டுக்கும் நீங்கள் படிக்கலாம். ஓகே, நம்ம ஆஃப்லைன் கேம்பஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர்னு 3 இடத்துல இருக்குது பசங்களா. ஸோ இதில் என்ன பண்ணுவீங்க, உங்கள் ஸ்கூல்ஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஸ்கூல் பிளானிங்க்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வந்து ஆஃப்லைனில் யூ பீப்புள் வில் பி ஸ்டடியிங். நீங்கள் ஜேஇ வேணாலும் ஜேஇ படிக்கலாம், நீட் வேணாலும் நீட் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நான் 2 வருஷம் கன்சிக்யூட்டிவாக படிக்க போகிறேன் மேம் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். தளபதி ப்ரோவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நான் தல ப்ரோ மட்டும் ஃபஸ்ட்டு பண்ணுறேன் மேம், அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் இயர் இல்லை எனக்கு ஜேஇ வேண்டாம் நான் நீட் போகிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்தாலும் நீங்கள் தளபதி ப்ரோ அதுக்கேற்றப்ப நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் பசங்களா. ஓகே, ஸோ கிளாஸஸ் வந்து ஜூன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்க திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் 3 இடத்துல இருக்கிறவங்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் நம்ம சென்டரை போய் விசிட் பண்ணுங்கள், சைலம் டீச்சர்ஸ் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். ஓகே, அட்மாஸ்பியர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். வெறும் கிளாஸஸ் மட்டும்தான் நடத்துவீங்களா மேம் அப்படின்னு கேட்டால் கிடையாது பசங்களா. இதில் வெறும் கிளாஸஸ் மட்டும் கிடையாது, இதில் வந்து உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் இருக்கும், ஸ்டடி ஹாலிடேஸ் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் யூ பீப்புள் வில் பி ஹேவிங் அ லாட் ஆஃப் சப்போர்ட் ஃப்ரம் ரொம்பவே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான டீச்சர்ஸ் கிட்ட யூ பீப்புள் வில் பி கெட்டிங் சப்போர்ட். ஓகேவா? புரியுதா பசங்களா? அப்போ ஜேஇஆ இருந்தாலும் சரி, நீட்டாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் வந்து ஆல் ரவுண்டர் கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே, ஸோ நீட் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா மண்டே வந்து 2 hours பிசிக்ஸ் படிப்பீங்க பசங்களா. ஓகே, ஸோ 2 hours பிசிக்ஸ் படிப்பீங்க, 1 hour பாட்னி படிப்பீங்க. அதுவே டியூஸ்டே கெமிஸ்ட்ரி 2 மணி நேரம், ஜூ 1 மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி படிப்பீங்க. இதுவே நீங்கள் ஜேஇஆ இருந்தீங்க அப்படின்னா மாறும். ஓகேவா? ஸோ ஃபிசிக்ஸ் வந்து 1.5 மணி நேரம், கெமிஸ்ட்ரி 1.5 மணி நேரம், மேத்தமெட்டிக்ஸ் 1.5 மணி நேரம். ஏன்னா அங்கே மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி படிப்போம். ஓகே, ஏன்னா நீங்கள் ஒரு டாப் நாச்சான ஒரு இன்ஸ்டிடியூட்ஸில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா யூ ஹாவ் டு ஒர்க் ஃப்ரம் டுடே. ஓகே, அதை மறந்துடாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதில் வேறு என்னென்னலாம் மேம் அடிஷ்னல்ஸ் இருக்கும், வேறு எனக்கு வந்து என்னென்னலாம் அடிஷ்னல் திங்ஸ் இருக்கும். நான் வந்து கிளாஸ் 12th நான் முடிச்சுட்டேன், நான் கிளாஸ் 12th முடிச்சுட்டு நான் நீட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பசங்க நீங்கள் அப்படின்னா உங்களுக்காக எடுத்துகிட்டு வர்றது தான் பசங்களா நம்மளோட நீட் ஆன்லைன் ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ நீட் ஆன்லைன் ப்ரோக்ராம் நம்மளோட வெற்றி பேட்ச் வந்து இப்போ ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆக போகுது. May 25th நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பசங்களா. ஸோ ஸ்டார்டிங் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வேணும்னா மெட்டீரியல்ஸும் சேர்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ். இங்கே ஆஃப்லைனில் வந்து ஆஃப்லைன்லேயும் நம்மளுக்கு ரிப்பீட்டர்ஸ் ப்ரோக்ராம் நடக்குது. ரைட், ஸோ மாறா அப்படிங்கிறது நம்ம ஆஃப்லைன் இந்த டைம் 3 சிட்டிஸில் நடக்க போகுது, திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர்ல. ஓகே, ஸோ ஆஃப்லைன் ரிப்பீட்டர் ப்ரோக்ராம்ஸ். அண்ட் இந்த ப்ரோக்ராம்ஸோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரோக்ராம் எந்த ஒரு கோர்ஸ் 2000க்கும் அதிகமான மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்குச்சோ அதே பேட்டர்னில் அதே மாதிரி வெல் ட்ரைன்டு டீமோட வெல் நாலேஜபிள் மெட்டீரியல்ஸோட பர்ஃபெக்ட் பிளானிங், டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் அப்படின்னு பர்ஃபெக்ட் டெஸ்ட் மெட்டீரியல்ஸோட உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஆன்லைனில் எடுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இங்கே நாங்கள்லாம் தான் பசங்களா கிளாஸ் எடுப்போம். அண்ட் அந்த ஆன்லைன் ஆப் பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் அ லாட் ஆஃப் வெரைட்டிஸ். ஓகே, ஸோ இதில் ஏஐ குரு இருக்குது, அதுக்கப்புறம் யூ பீப்புள் கேன் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஓகே, ரொம்ப வெயிட் பண்ணணும்ட்டு இல்லை, அது இட் வில் பி சேயிங் யூ ஆன்சர்ஸ். அண்ட் இன்ஃபைனைட் ப்ராக்டிசஸ் இருக்கும். ஓகேவா? சும்மா சடனாக போயிட்டு இல்லை நான் இன்னைக்கு கொஞ்சம் படிச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா யூ பீப்புள் கேன் கோ ஃபார் இன்ஃபைனைட் ப்ராக்டிஸ். அதில் யூ கேன் டெஸ்ட். ஓகே, PYQ டிஸ்கஷன், GIBs இருக்கும், ஆல் இந்தியா
டெஸ்ட் சீரீஸ் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நிறைய வந்து எக்ஸாம் டைம்ல நிறைய டெஸ்ட் சீரீஸ் வந்து வரும். ஓகே, நீங்க லைவ் லெக்சர்ஸும் பார்க்கலாம், ரெக்கார்டட் லெக்சர்ஸும் பார்க்கலாம். ஓகே, ஸோ யூ பீப்புள் வில் பி ஹேவிங் மென்டார்ஸ். இது எல்லாமே நம்ம வெற்றி அண்ட் மாறா பேட்சோட ஸ்பெஷாலிட்டிஸ் பசங்களா. இல்லை எனக்கு ஹைப்ரிட் மோட் தான் வேணும் அப்படின்னா ஹைப்ரிட் மோட்லையும் சரி நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து வரப்போகுது பசங்களா. ஸோ ஸ்காலர்ஷிப்ஸ் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு மாறால வந்து அட்மிஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ SAT எக்ஸாம் வந்து நடக்க போகுது பசங்களா. அந்த SAT எக்ஸாமை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 100% ஸ்காலர்ஷிப்லேயே உங்களால் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, ஸோ மாறா வந்து 3 இடத்துல தான் இருக்குது. திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூரில் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதுக்கு மேலே எனக்கு டீட்டெயில்ஸ் தேவை மேம், எனக்கு வந்து எனக்கு ஐடியாஸ் தேவை, டீட்டெயில்ஸ் தேவை, நான் வந்து பார்த்து நான் பேசி தான் நான் வந்து செட் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா யூ பீப்புள் கேன் கால் ஃபார் திஸ் நம்பர். நீங்கள் நம்ம சென்டருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, அதுலேருந்து யூ பீப்புள் கேன் பிக் எதெல்லாம் வந்து பெஸ்ட், எதெல்லாம் எனக்கு எது செட் ஆகும், இது எனக்கு செட் ஆகுமா செட் ஆகாதாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா ப்ரொவைடிங் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ரிசல்ட், நம்பர் ஆஃப் ரிசல்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அ ரெவல்யூஷன். அதை நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இந்த வருஷமும் அதை நம்ம பண்ண போகிறோம் பசங்களா. நீங்கள் இஃப் யூ வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் இட், ஸோ உங்களுக்காக வைட் ரேஞ்ச் ஆஃப் கோர்சஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. தலை ப்ரோ ஃபார் கிளாஸ் 11 ஃபார் JEE and NEET. அதுவே தளபதி ப்ரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் ஃபார் கிளாஸ் 12 ஆஃப்லைனில். ஓகே, ஆன்லைனில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தளபதி ஆன்லைன் இருக்குது பசங்களா, அது கிளாஸ் 12 ஆன்லைனில் நடக்கும். அதுவே எனக்கு ரிப்பீட்டர்ஸ் ப்ரோக்ராம் வேணும் அப்படின்னா இட் இஸ் ஃபார் வெற்றி பேட்ச். ஓகே, வெற்றி பேட்ச் அப்படின்னு சொல்லுவோம், ஆன்லைனில் இருக்கும். அண்ட் மாறா அப்படிங்கிறது ஆஃப்லைனில் இருக்கும். ஓகே, அப்போ ஆஃப்லைன் எங்கெங்கெல்லாம் மேம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா யுவர் ஆஃப்லைன் இஸ் கோயிங் டு பி லைக் திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர்ல இருக்கும். அண்ட் இந்த நம்பருக்கு கால் பண்ணுறது மூலியமா யூ பீப்புள் கேன் பிளாக் அ சீட். ஓகேவா? நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் என்கொயரி பண்ணலாம். என்கொயரி பண்ணுங்க, எங்கே போனாலும் டூ என்கொயரிஸ். அதுதான் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே பசங்களா, கனவுகளுக்கு தடை இல்லை அப்படிங்கிற மாதிரி கனவு எல்லாராலையும் காண முடியும். ஆனால் அதை போய் அடையிறது ஒரு சிலரால தான் முடியும். நீங்கள் அந்த ஒரு சிலராக இருக்கணும் அப்படின்னா எங்கெல்லாம் ஹெல்ப் கிடைக்குதோ, எங்கெல்லாம் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து அப்ரோச்சபிளாக இருக்கணும். ஓகேவா? நீங்கள் அதுக்காக தேடணும். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு பசங்களா, இதை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் யாரெல்லாம் வந்து நீங்கள் ரீஎவாலுவேஷன் பற்றியெல்லாம் திங்க் பண்ணுறீங்களோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க பசங்களா. இட் இஸ் கோனா பி a very helpful one. And what else? அவ்வளவுதான். இன்னொரு இம்பார்ட்டன்ட் செஷன்ல உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, this is me, your Shobhi ma'am. You people know when Shobhi ma'am is here. You're right. Okay பசங்களா, so subscribe to the channel and session like பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இப்படி ஒரு வழி இருக்கு அப்படிங்கறதையும் சொல்லுங்க. Okay, so bye everyone, have a great day.